ஜனவரி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதாரணமான ஒன்றல்ல. இது முழு வருடத்தின் போக்கையும் தீர்மானிக்கும் மாதம். ஜனவரி மாத தொடக்கத்தில் இருந்து தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு இயக்கம் தொடங்குகிறது. அது வெளி உலகத்தால் புரிந்து கொள்ளப்படாமல் இருக்கலாம். ஆனால் குறிப்பிடத்தக்க ஒன்று மாறப்போகிறது என்பதை நீங்கள் ஆழமாக உணர்வீர்கள். இந்த மாற்றம் திடீரென்று வராது. ஆனால் உங்கள் சிந்தனை, உங்கள் முடிவுகள் மற்றும் உங்கள் சூழ்நிலைகளை படிப்படியாக மாற்றும். அதனால்தான் ஜனவரி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் வாய்ப்பாகவும் இருக்கிறது. ஜனவரி மாதத்திற்கான முதல் முக்கிய கணிப்பு என்னவென்றால், தனுசு ராசிக்காரர்கள் இந்த மாதம் தங்கள் வாழ்க்கையில் உண்மையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இதுவரை நீங்கள் தவிர்த்து வந்த சில விஷயங்களை இனி புறக்கணிக்க முடியாது. இந்த உண்மை ஒரு உறவோ, வேலை அல்லது உங்கள் சொந்த சிந்தனையுடன் தொடர்புடையதாக இருக்கலாம். ஜனவரி முதல் வாரத்திலேயே உங்களால் இனி உங்களிடம் பொய் சொல்ல முடியாது என்பதை நீங்கள் உணரத் தொடங்குவீர்கள். இந்த உணர்வு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். ஆனால் இந்த அசௌகரியம்தான் உங்களுக்கு முன்னேற பலத்தை தரும். இந்த நேரத்தில் சிலர் உங்களை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்பதையும் தனுசு ராசிக்காரர்கள் உணர்வார்கள். நீங்கள் எவ்வளவு சகித்துக் கொண்டீர்கள், எவ்வளவு கொடுத்தீர்கள், எவ்வளவு சிறப்பாகச் செயல்பட்டீர்கள் என்பதை வெகு சிலரே பாராட்டினர். ஜனவரி மாதம் உங்களுடன் யார் இருந்தார்கள், யார் தங்கள் சுயநல காரணங்களுக்காக மட்டுமே ஈடுபட்டார்கள் என்பதை தெளிவுபடுத்தும். இந்த அங்கீகாரம் வேதனையாக இருக்கலாம், ஆனால் அது உங்கள் மன வலிமையையும் பலப்படுத்தும். ஜனவரி மாதத்திற்கான மற்றொரு முக்கிய கணிப்பு என்னவென்றால், இந்த மாதம் தனுசு ராசியின் முடிவுகள் முன்பை விட மிகவும் தீர்க்கமானதாக இருக்கும். நீங்கள் இப்போது எல்லாவற்றையும் கருத்தில் கொள்வீர்கள், ஆனால் தேவையற்ற சிக்கல்களை தவிர்ப்பீர்கள். உங்கள் கடந்தகால அனுபவங்கள் உங்களை வழிநடத்தும். இந்த மாதம் நீங்கள் முன்பு தவிர்த்த இடத்தில் இப்போது ஆம் அல்லது இல்லை என்று தெளிவாகச் சொல்கிறீர்கள் என்பதை நீங்கள் கவனிப்பீர்கள். இந்த தெளிவு எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மையை கொண்டுவரும். ஜனவரி நடுப்பகுதியில் தனுசு ராசினருக்குள் ஒரு வித்தியாசமான நம்பிக்கை வெளிப்படும். இந்த நம்பிக்கை மேலோட்டமாக இருக்காது, அது அமைதியால் நிரப்பப்படும். நீங்கள் இனி உங்களை நிரூபிக்க முயற்சிக்க மாட்டீர்கள். நீங்கள் யார், என்ன விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த சிந்தனை உங்களை மாயைகளை மட்டுமே உருவாக்கும் பாதைகளிலிருந்தும் நீடித்த முடிவுகளைத் தரும் பாதைகளிலிருந்தும் அழைத்துச் செல்லும். இந்த மாதம் ஒவ்வொரு போராட்டமும் தோல்வி அல்ல என்பதையும் தனுசு ராசிக்காரர்கள் புரிந்துகொள்வார்கள். சில போராட்டங்கள் உங்களை தயார்படுத்த வருகின்றன. ஜனவரி மாதம் உங்களை பலவீனப்படுத்த நினைத்தது சரியான பாடங்களைக் கற்றுக்கொண்டால் உங்களை பலப்படுத்தவும் முடியும் என்பதை உங்களுக்கு கற்பிக்கும். இந்த மாதம் உங்கள் உள் வலிமையை எழுப்பும். ஜனவரி மாதத்தின் தொடக்கமே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சாதாரணமானது அல்ல என்பதை குறிக்கிறது. இந்த மாதம் முடிவு உண்மை மற்றும் சுய விழிப்புணர்வுக்கான மாதம். இந்த நேரத்தை புத்திசாலித்தனமாக வழிநடத்தும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வரவிருக்கும் ஆண்டு மிகவும் வித்தியாசமாகவும் சிறப்பாகவும் இருக்கும். ஜனவரி முன்னேறும்போது தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நிகழ்வுகள் மிகவும் தெளிவாகவும் உறுதியானதாகவும் மாறும். மாதத்தின் ஆரம்பம் சுயபரிசோதனை மற்றும் உண்மையை உணர்ந்து கொள்வதால் நிரம்பியிருந்தால், இப்போது நடைமுறை வாழ்க்கையின் உண்மையான சோதனைக்கான நேரம் வருகிறது. ஜனவரி மாதத்தின் 3வது மற்றும் 4வது முக்கிய கணிப்புகள் உங்கள் செல்வம், தொழில் மற்றும் சமூக அந்தஸ்துடன் நேரடியாக தொடர்புடையவை. இது உங்கள் சிந்தனை மட்டுமல்ல, உங்கள் சூழ்நிலைகளும் மாறத் தொடங்கும் ஒரு கட்டமாகும். ஜனவரி மாதத்தின் 3வது பெரிய கணிப்பு என்னவென்றால், இந்த மாதம் தனுசு அவர்களின் வாழ்க்கையில் திடீர் எழுச்சியை அனுபவிக்கும். இந்த எழுச்சி அனைவருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது. சில தனுசு ராசிக்காரர்களுக்கு இது புதிய வாய்ப்புகளை தரும்.
ஜனவரி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதாரணமான ஒன்றல்ல. தங்கள் வேலையை எளிதாக எடுத்துக் தீர்மானிக்கும் ஜனவரி மாத தொடக்கத்தில் இடமில்லை என்பதை தனுசு ராசிக்காரர்களின் விடாமுயற்சியுடன் ஒரு இயக்கம் தொடங்குகிறது. தங்கள் கடின உழைப்பு வெளி உலகத்தால் பலனளிக்கப்படாமல் உணரத் தொடங்குவார்கள். ஆனால் ஜனவரி 2வது வாரத்தில் போகிறது என்பதை ராசிக்காரர்கள் ஆழமாக உணர்வீர்கள். மாற்றம் வருவதற்கான திடீரென்று வராது. இந்த மாற்றம் பதவி, உங்கள் முடிவுகள் அல்லது உங்கள் சூழ்நிலைகளை தொடர்புடையதாக இருக்கலாம். தனுசு ராசிக்காரர்கள் ஜனவரி மாதமே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாற்றம் ஒரு எச்சரிக்கையாக சங்கடமாக வரலாம் இருக்கிறது. ஆனால் ஜனவரி மாதத்திற்கான முதல் முக்கிய கணிப்பு என்னவென்றால் அவசியம் என்பதை தனுசு ராசிக்காரர்கள் உணர்வீர்கள். இந்த மாதம் சில நேரங்களில் நம்மை பயமுள்ள வேண்டிய விஷயங்கள் தான் இதுவரை முன்னோக்கி தவிர்த்து வந்த சில விஷயங்களை இந்த நேரத்தில் இனி புறக்கணிக்க முடியாது. உடனடியாக உண்மை பலனளிக்காது என்பதை தனுசு ராசிக்காரர்கள் சிந்தனையுடன் தொடர்புடையதாக இருக்கலாம். ஜனவரி என்பது ஜனவரி விதைகளை விதைப்பது போன்றது. உங்களால் முடிவுகள் உங்களிடமாக சொல்ல முடியாது. இந்த மாதம் நீங்கள் உணர்வுடையுடனும் ஞானத்துடன் உணர்வு கொஞ்சம் சங்கடமாக மாதங்களில் நீங்கள் நிச்சயமாக அசௌகரியங்களை பெறுவீர்கள். உங்களுக்கு முன்னேற பலத்தை அவசரமாக இந்த நேரத்தில் பின்னர் சிக்கல்களை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. ஜனவரி மாதத்திற்கான ராசிக்காரர்கள் உணர்வார்கள். கணிப்பு பணம் நீங்கள் மற்றும் எவ்வளவு நல்வாழ்வை பற்றியது, எவ்வளவு மாதங்கள் தனுசு ராசிக்காரர்களாக செயல்பட்ட வழக்கத்தை விட வித்தியாசமாக இருக்கலாம். ஜனவரி மாதம் திடீர் பண ஆதாயம் யார் இருந்தார்கள், நிலுவையில் யார் தங்களை பெறுதல், பழைய பணத்தை திரும்பப் பெறுதல், ஈடுபட்டார்கள், கூடுதல் மூலத்திலிருந்து வருமானம் பெறுதல் போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம். இதற்கிடையில் அது சில தனுசு ராசிக்காரர்கள் பல பணம் வந்தவுடன் ஜனவரி மாதத்திற்கான மற்றொரு முக்கிய கணிப்பு வருத்தமாக இருக்கலாம். இந்த மாதம் தனுசு ராசி மேலாண்மையை கற்பிப்பதே இதன் மிகவும் தீர்க்கமானதாக நடுப்பகுதியில் நீங்கள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லாவற்றையும் தங்கள் செலவுகளில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். சிக்கல்களை தவிர்ப்பீர்கள். உணர்ச்சிகளுக்கு கடந்த கால அனுபவங்கள் அவசரமாக வழிநடத்துவது பின்னர் இந்த வருத்தத்திற்கு நீங்கள் முன்பு தவிர்த்த இடத்தில் முதலீடு செய்வதற்கு இது அல்லது தவறான நேரம் தெளிவாக சொல்கிறீர்கள் என்பதை மற்றும் நீங்கள் ஆலோசனை இல்லாமல் பெரிய தெளிவுகளை எதிர்காலத்தில் நல்லதல்ல. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தன்மையை தனுசு ராசிக்காரர்கள் ஜனவரி சம்பாதிப்பதை விட அதை சரியான திசையில் பயன்படுத்துவது வித்தியாசமான என்பதை வெளிப்படுத்திக் கொள்வார்கள். இந்த நம்பிக்கையில் மேலோட்டமாக தனுசு ராசிக்காரர்கள் அது தங்களை சுற்றியுள்ளவர்களையும் கவனிக்க வேண்டும். இனி உங்கள் நிரம்பிக்க நிதி நிலைமையின் அடிப்படையில் ஆலோசனைகளை வழங்குவார்கள். என்ன விரும்புகிறீர்கள் எல்லா ஆலோசனைகளும் அறிவீர்கள். அவர்களின் நலனுக்காக இருக்காது. உங்களை ஜனவரி மாதமே உருவாக்கும் பாதைகளில் இருந்து ரகசியத்தன்மை மற்றும் முடிவுகளை தரும் எவ்வளவு அவசியம் என்பதை உங்களுக்கு கற்பிக்கும். ஒவ்வொரு போராட்டங்களே அனைவருடனும் பகிர்ந்து கொள்வது தனுசு ராசிக்காரர்கள் புரிந்து கொள்வார்கள். மற்றும் பணம் தொடர்பான இந்த கணிப்புகளை தயாரமான உளவியல் தாக்கத்தையும் ஜனவரி மாதம் உங்களை கால தவறுகளை நினைத்ததும் செய்ய சரியான பாடங்களை கற்றுக்கொண்டால் தனுசு ராசிக்காரர்கள் பலப்படுத்தத் தொடங்குவார்கள் என்பதை அவர்களுக்கு அதிக பொறுப்புணர்வும் இந்த நடைமுறை சாத்தியங்களும் வலிமையுள்ளவர்களாக மாறுவார்கள். ஜனவரி மாதத்தின் தொடக்கமே மெதுவாக வரும். ராசிக்காரர்களுக்கு நிரந்தரமாக இருக்கும். சாதாரணமானது நீங்கள் அல்ல இனி கடினமாக உழைப்பதில்லை. இந்த மாத முடிவு சரியான திசையை உழைப்பீர்கள். சுய விழிப்புணர்வு ஜனவரி மாதத்தின் இந்த கட்டத்தில் நேரத்தை வெற்றிசாலித்தனமாக அதிர்ஷ்டத்தால் வழிநடத்தும் வராது என்பதையும் தனுசு வரவிருக்கும் புரிந்து கொள்வார்கள். மிகவும் சரியான நேரமாகவும் எடுக்கப்படவும் சரியான முடிவுகள் ஜனவரி முன்னேறும் போது இந்த மாதம் ராசிக்காரர்களின் முடிவெடுக்கும் திறன்களை வளர்த்துக் கொள்ள தெளிவான வாய்ப்பை வழங்கும். உறுதியானதாகவும் இந்த நேரத்தில் மாதத்தின் அச்சங்களை வெல்பவர்கள் சுயபரிசோதனை காலத்தில் உண்மையும் பலன்களை பெறுவார்கள். நிரம்பியிருந்தால் ஜனவரி மாதத்தோடு இந்த நடைமுறை வாழ்க்கையின் உண்மையான சோதனைக்கான நடைமுறை விழிப்புணர்வுக்கான ஜனவரி மாதத்தின் இந்த உணர்ச்சிகளையும் நான்காவது முக்கிய கணிப்பு எவ்வாறு சமநிலைப்படுத்துவது என்பதை உங்களுக்கு சமூக அந்தஸ்துடன் நேரடியாக பணத்துறைகளில் இந்த மாதம் உங்கள் சிந்தனை மட்டுமல்ல பாடங்கள் உங்கள் சூழ்நிலைகளும் உங்களுடன் தொடங்கும் ஒரு கட்டம். ஜனவரி மாதத்து ராசிக்காரர்களுக்கு பெரிய மாற்றங்களின் காலம் மட்டுமல்ல. இந்த மாதம் தனுசு அவர்களின் வாழ்க்கையில் மற்றும் உணர்ச்சிகளை கடுமையாக சோதிக்கும். இந்த எழுச்சி அனைவருக்கும் ஒரே மாதிரியாக நுழையும் போது சில தனுசு ராசிக்காரர்களுக்கு முன்பு போல செயல்பட முடியாது என்பதை தனுசு ராசிக்காரர்கள் உணரத் தொடங்குவார்கள். இந்த உணர்த்தல் திடீரென்று வராது. அது படிப்படியாக கேள்விகள், சிறிய நிகழ்வுகள் மற்றும் மாறிவரும் நடத்தைகள் மூலம் வெளிப்படும். அதனால்தான் ஜனவரி மாதத்திற்கான 5வது மற்றும் 6வது முக்கிய கணிப்புகள் உங்கள் இதயத்துடன் நேரடியாக தொடர்புடையவை. ஜனவரி மாதத்திற்கான 5வது முக்கிய கணிப்பு என்னவென்றால்
தனுசு ராசிக்காரர்கள் இந்த மாதம் தங்கள் உறவுகளின் உண்மையை பார்ப்பார்கள். வெளியில் இருந்து சாதாரணமாகவும் பாதுகாப்பாகவும் தோன்றிய சில உறவுகள் இப்போது அடிப்படை ஏற்றத்தாழ்வுகளை வெளிப்படுத்தும். சில உறவுகளில் நீங்கள் அதிகமாக கொடுக்கிறீர்கள் என்றும் அதற்கு பதிலாக மிக குறைவாகவே பெறுகிறீர்கள் என்றும் நீங்கள் உணரலாம். இந்த உணர்த்தல் முதலில் உங்களை ஏமாற்றக்கூடும், ஆனால் இந்த ஏமாற்றம் உங்களை உண்மைக்கு இட்டுச் செல்லும். ஒவ்வொரு உறவும் சமமாக வேலை செய்யாது என்பதை இப்போது நீங்கள் புரிந்துகொள்ளத் தொடங்குவீர்கள். ஆனால் தொடர்ச்சியான ஏற்றத்தாழ்வு இருக்கும் உறவில் இருப்பது உங்களுக்கு நியாயமற்றது. இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரர்கள் சில நேரங்களில் அமைதியை பேணுவதற்காக அமைதியாக இருக்க தேர்ந்தெடுத்துள்ளீர்கள் என்பதையும் புரிந்துகொள்வார்கள். ஜனவரி தவிர்க்க மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதாரணமான ஒன்று. ஜனவரி மாதம் வேலையை அழுதாக எடுத்துக்கொள்வதற்கும் ஜனவரி மாத தொடக்கத்தில் நேர்மையாக தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கை முயற்சியுடன் தவிர்த்த விஷயங்களை தங்கள் கடின உழைப்பில் உலகத்தால் பலனளிக்கொள்ளாத செயல்முறை தொடங்குவார்கள். ஆனால் ஜனவரி 2வது வாரத்தில் ஆனால் தனுசு ராசிக்காரர்கள் ஆழமாக மாற்றம் ஜனவரி மாற்றம் பகுதியில் வரலாம். சில தனுசு ராசிக்காரர்கள் சிந்தனை கடந்த கால உறவுகளின் நினைவுகளை உங்கள் விசுவாசிகளை தொடர்புடையதாக மாற்றும். ஜனவரி மாதமே தனுசு ராசிக்காரர்கள் இந்த மாற்றம் முடிவடைந்த ஒரு சங்கடமாக வரலாம். ஆனால் ஜனவரி மாதத்திற்கான வரியை உங்களை வளர்ச்சியடையலாம் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். இந்த மாதம் தங்கள் வாழ்வில் நம்மை இந்த உள்ள வேண்டிய விஷயங்கள் தான் இதுவரை கற்றுக்கொண்டு தவிர்த்து வந்த சில விஷயங்களை விரும்பவில்லை புறக்கணிப்பது என்பதை உடனடியாக உண்மை பலனளிக்காது என்பதை உங்கள் தனுசு ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் தொடர்புடையதாக ஜனவரி செய்த ஜனவரி விதைகளை உங்களால் முடிவுகள் ஜனவரி மாதத்தில் முடியாது. இந்த மாதம் நீங்கள் கணருடையுடன் தனுசு ராசிக்காரர்கள் சங்கடமான மாதங்கள் எல்லைகளை அமைக்க வேண்டும். பலன்களை தருவீர்கள். உங்களுக்கு முன்னேற அவசரமாக இந்த நேரத்தில் நீங்கள் சில நிறைகளை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. ஜனவரி மாதத்தில் தனுசு ராசிக்காரர்கள் மகிழ்ச்சியாக வைத்திருப்பது நீங்கள் எவ்வளவு நல்வாழ்வு உங்களுக்கு எவ்வளவு மாதங்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் நிச்சய உணர்வை கருதக்கூடும். படிப்படியாக ஜனவரி மாதம் திடீரென ஆதாயம் இருந்தார்கள். நிலுவையில் யார் தங்களை சுதந்திர பழைய மட்டுமே ஈடுபட்டிருந்து வருமானம் அறிகுறி வேதனையாகலாம். இதற்கு சில தனுசு ராசிக்காரர்கள் பல பணம் வந்தவுடன் ஜனவரி மாதத்தில் விவாதிக்கப்படாத ஒரு தலைக்கு கணிப்பை வருத்தமாக வரலாம். ஆனால் இந்த விவாதம் சேமிக்கப்படாது. இதன் நோக்கம் ஜனவரி நடுப்பகுதியில் நீங்கள் தனுசு ராசிக்காரர்கள் அமைதியாக செலவுகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்த பல தவறான காட்சிகளாக தீர்க்கப்படலாம். உணர்ச்சிகளுக்காக கால அல்லது உணர்ச்சி ரீதியாக எதிர்வினையாற்றுவர். இந்த வாதத்திற்கு முன்பு தவிர்த்து முதலீடு செய்வதற்கு நேரத்தில் இது முற்றிலும் தவறான நேரம். தெளிவாக சொன்னார்கள் பலமாக இருக்கும் ஆலோசனை இல்லாமல் உறவுகளின் அழைப்புகளை தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் காலம் தனுசு ராசிக்காரர்கள் ஜனவரி சம்பாதிப்பதை விட ஈர்ப்பு அல்லது ராசிக்கரசை பயன்படுத்துவது அடிப்படையாக கொண்ட வெளிப்படும் பலவீனமடையக்கூடும். கட்டத்தில் மேலோட்டமாக உணர்வுகள் அது தங்களின் மரியாதைகளையும் அடிப்படையாக கொண்டவை. நிதிநிலைமை மாற்றிப்படையில் காதல் என்பதை அழகாக என்ன விரும்புகிறார்கள். எல்லா ஆலோசனைகளும் அவர்கள் நலனுக்காக நீங்களை ஜனவரி மாதவீர்கள் புரிதல் ரகசியங்களை மீறி மற்றும் முடிவுகளை செய்ய எவ்வளவு அவசியம். ஜனவரி காலத்தில் இந்த தனுசு ராசிக்காரர்கள் போராட்டங்களை அனைவருடன் பகிர்ந்து கொள்வதாக தனுசு ராசிக்காரர்கள் என்று புரிந்து கொள்ளலாம். மற்றும் பணம் தொடர்பான கணிப்புகளை தயார்படுத்தப்படவில்லை. ஜனவரி மாதம் உங்களை கால தவறுகளை உணர்ந்து செய்ய சரியான பாடங்களை ஆனால் தனுசு ராசிக்காரர்கள் பல பணவரையாகுவார்கள். அவர்களுக்கு அதிக பொறுப்புணர்வு இந்த நடைமுறை வாய்ப்பை வழங்கும் வலிமையாக மாறுவார்கள். ஜனவரி மாதம் இந்த மாற்றமும் மெதுவாக ராசிக்காரர்களுக்கு நிரந்தர மாதம் சாதாரணமானது. நீங்கள் உணர்ச்சிபூர்வமாக கணிப்புகளில் இந்த மாதம் நேர்மறையான ஜனவரி மாதத்தின் இந்த கட்டத்தில் ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தால் வழிநடந்து வராத ராசிக்காரர்கள் வரவிருப்பவர் இருக்கலாம். மிகவும் சரியாகவும் எடுக்கிறவராகவும் சரியான முடிவுகள் ஜனவரி இருப்பு இந்த மாத ராசிக்காரர்களின் முடிவெடுக்கும் உண்மையான உறவுகள் கொண்டு தெளிவாயது உறுதியானதாக நிலைத்த நிலையை பற்றியது மாதத்தை அவர்கள் சோதனைக்காரர்கள் உண்மையை ஜனவரி மாதத்தில் நிரம்பியிருந்த ஜனவரி மாதத்தில் ராசி நடைமுறை வாழ்க்கை உண்மையான சோதனைவரான நடைமுறை உறவுகளுக்கு ஜனவரி மாதத்தின் இந்த மாத
உணர்ச்சிகளையும் என்பது இந்த நேரம் எவ்வாறு சமநிலைப்படுத்துவது என்பதை உங்களுக்கு சமூக அந்தஸ்துடன் நேரடியாக தொடர்புடையவைகள். இந்த மாதங்கள் சிந்தனை மற்றும் பாடங்கள் உங்கள் ஜனவரி மாதம் உங்கள் தொடக்க ஜனவரி போது தனுசு ராசிக்காரர்களுக்கு மாற்றங்கள் வெளிப்புற மட்டுமல்ல. இந்த மாதம் தனுசு இப்போது வாழ்க்கையில் மாற்ற நிகழ்ச்சிகளை கடுமையாக தொடங்குகின்ற மாதமாக அனைவருக்கும் மனம் ஒரே மாதிரியாக நடுவில்லாத ஒரே நேரம் சில தனுசு ராசிக்காரர்களுக்கு நேரம் போல செயல்பட மாதத்தை 7வது ராசிக்காரர்கள் 8வது தொடங்குவார்கள். இந்த அறிகுறிகளுடன் தொடர்புடையவை. அது படிப்படியாக கேள்விகள், நீங்கள் புறக்கிய நிகழ்வுகள் வாழ்க்கை மாறிகளை நடத்தைகள் மூலம் வெளிப்படும் ஒரு கட்டம். அதனால்தான் ஜனவரி மாதத்திற்கான 7வது மற்றும் 6வது என்னவென்றால் கணிப்புகள் இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்கள் நேரடியாக தொடர்புடையவை. நலம் ஜனவரி மாதத்திற்கான கவனம் செலுத்த வேண்டும். முக்கிய கணிப்பு என்னவென்றால் தனுசு ராசிக்காரர்கள் அறிகுறி இந்த மாதம் தங்கள் உறவுகளின் நீங்கள் நீண்ட காலமாக வெளியில் உடலையோ சாதாரணமாக அதிகமாக பாதுகாப்பாக செய்து வருகிறீர்கள். சில உறவுகளுக்கான எச்சரிக்கையாக அடிப்படை ஏற்றத்தாழ்வுகளை வெளிப்படுத்தும் எதிர்பார்ப்புகள். சில உறவுகள் காலத்தை பற்றி அதிகமாக கொடுக்கிறீர்கள். நிகழ்காலத்தை அதற்கு பதிலாக தொடர்ந்து மிக குறைவாகவே பெறுகிறீர்கள். ஜனவரி மாதம் உணரலாம். இனி தொடர முடியாது என்பதை உங்களை தெளிவுபடுத்தக்கூடும். இந்த நேரத்தில் இந்த ஏமாற்று ராசிக்காரர்கள் சோர்வு இட்டுச் செல்லும் தூக்கமின்மை ஒவ்வொரு உறவும் அல்லது சமமாக முடியாத கனமான மனநிலையை அனுபவிக்கலாம். புரிந்து கொள்ள சாதாரணமானது அல்ல. ஆனால் தொடர்ச்சியான ஏற்றத்தாழ்வு இருக்கும் உங்கள் உறவில் இடைநிறுத்தச் சொல்கிறது. உங்களுக்கு என்பதற்கான அறிகுறியாகும். இந்த நேரத்தில் இந்த அறிகுறிகளை ராசிக்காரர்கள் சில நேரங்களில் அன்றாட வழக்கத்தில் அமைதியாக இருக்க தேர்ந்தெடுத்து வரவிருக்கும் காலங்களையும் உங்களது கொள்வார்கள் சிறப்பாக இருக்கும். இருப்பினும் நீங்கள் அவற்றை புறக்கணித்தால் சிறிய பிரச்சினைகள் பெரியதாக மாறும். ஜனவரியின் இந்த கட்டத்தில் சில நபர்கள் அல்லது சூழ்நிலைகள் உங்கள் சக்தியை தொடர்ந்து உறிஞ்சி வருவதை தனுசு ராசிக்காரர்கள் உணர்வார்கள். நீங்கள் மற்றவர்களின் பிரச்சினைகளை எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு விஷயங்களை விளக்கி வருகிறீர்கள். ஆனால் உங்களுக்கு நேரம் கொடுக்க மறந்துவிட்டீர்கள். இப்போது இந்த உணர்ச்சி சோர்வு தெளிவாக தெரியும். அனைவருக்கும் கிடைக்க வேண்டியது உங்கள் பொறுப்போ அல்ல என்பதே இந்த தீர்க்க தரிசனம் உங்களுக்கு கற்பிக்கிறது. எல்லைகளை அமைப்பது சுயநலம் அல்ல, அது சுய பாதுகாப்போ. ஜனவரி மாதத்தின் 8வது முக்கிய தீர்க்க தரிசனம் வாழ்க்கையின் திசையைப் பற்றியது. இந்த மாதத்தின் இறுதி நாட்களில் தனுசு ராசிக்காரர்கள் திடீரென்று அவர்கள் செல்ல விரும்பாத பாதையைப் பற்றிய தெளிவை பார்க்கத் தொடங்குவார்கள். இந்த தெளிவு முக்கியமானது. ஏனென்றால் பெரும்பாலும் மக்கள் தங்களுக்கு என்ன வேண்டும் என்று தெரியும், ஆனால் என்ன வேண்டாம் என்று தெரியாது. சில பாதைகள் குழப்பத்தை மட்டுமே தருகின்றன, அமைதியே அல்ல என்பதை புரிந்துகொள்ள ஜனவரி மாதம் உங்களுக்கு உதவும். சில முடிவுகள் பழக்கம், பயம் அல்லது மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளால் மட்டுமே எடுக்கப்பட்டன என்பதை நீங்கள் உணரலாம். இதை ஏற்றுக்கொள்வது எளிதல்ல. ஆனால் இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதாரணமான ஜனவரி மாதம் இந்த அடுத்த வாழ்க்கையில் வாழ்வார்கள். ஜனவரி மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையுடன் உழைக்க விஷயங்கள் தங்கள் காலை உழைக்கையாடாளர்கள் பலனாக செய்யலாம். ஜனவரி 1வது வாரத்தில் தனுசு ராசிக்காரர்கள் சில தனுசு ராசிக்காரர்கள் கடந்த கால உறவுகளின் நினைவுகளை ஜனவரி எந்த நம்பிக்கையால் முடிவுகளை ஜனவரி வருகின்றது. நீங்கள் கொண்டாடுங்கள் இந்த ஜனவரி மாதத்தில் நீங்கள் நிறைய சிக்கல்களை ஈடாக கூடும். ஜனவரி மாதத்தில் உங்கள் எவ்வளவு ராசிக்காரர்களுக்கு மெதுவான மாதங்கள் ஆழமான ராசிக்காரர்கள்
இந்த சமிக்கைகள் வித்தியாசமாக பாராட்டலாக ஜனவரி மாதம் மாறாள ஆதாய சரியான நிலுவையில் தங்கள் சுதந்திர கல்வியை திரும்புகள் ஈடுபட்ட மனம் மற்றும் தேர்தல்களை வருமானம் எதிர்காலமாக வேதனையாகலாம். சிறப்பான இரவுகளுக்கும் சில ஜனவரி கலப்படம் நீண்ட காலமாக இந்த சூழ்நிலையில் வருத்தமாக இருக்கலாம். ஆனால் இதன் நோக்கம் மற்றும் ஜனவரி நீங்கள் தனுசு ராசிக்காரர்கள் திடீர் செலவுகளில் சிறப்பான பல தவறான காட்சிகளாக தீர்க்கப்படலாம். ஜனவரிகளுக்கான அல்லது உணர்ச்சிகரமாக உறவுகளின் ஜனவரி மாதத்தில் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இந்த ஜனவரி காலம் ஜனவரி மாதத்திற்கான கவனம் செலுத்த வேண்டும். முக்கிய கணிப்பு என்னவென்றால் தனுசு ராசிக்காரர்கள் அறிகுறி இந்த மாதம் மாறாக உறவுகளின் நீங்கள் நீண்ட காலமாக வெளியில் உடலையோ சாதாரணமாக அதிகமாக பாதுகாப்பாக செய்து வருகிறீர்கள். உறவுகளுக்கான எச்சரிக்கையாக அடிப்படை ஏற்றத்தாழ்வுகளை வெளிப்படுத்தும் எதிர்பார்ப்புகள் சில உறவுகளில் காலத்தை பற்றி அதிகமாக கொடுக்கிறீர்கள். நிகழ்காலத்தை அதற்கு பதிலாக தொடர்ந்து மிக குறைவாகவே பெறுகிறீர்கள். ஜனவரி மாதம் உணரலாம். இனி தொடர முடியாது என்பதை தெளிவுபடுத்தக்கூடும். இந்த நேரத்தில் இந்த ஏமாற்று ராசிக்காரர்கள் சோர்வு இட்டுச் செல்லும். தூக்கமின்மை ஒவ்வொரு உறவும் அல்லது சமமாக முடியாத கனமான மனநிலையை அனுபவிக்கலாம். புரிந்து கொள்ள சாதாரணமானது அல்ல. ஆனால் தொடர்ச்சியான ஏற்றத்தாழ்வு இருக்கும். உங்களை இடைநிறுத்தச் சொல்கிறது உங்களுக்கு என்பதற்கான அறிகுறியாகும். இந்த நேரத்தில் இந்த அறிகுறிகளை ராசிக்காரர்கள் சில நேரங்களில் அன்றாட வழக்கத்தில் அமைதியாக இருக்க தேர்ந்தெடுக்கும் காலங்களையும் உங்களது கொள்வார்கள் சிறப்பாக இருக்கும். இருப்பினும் நீங்கள் அவற்றை புறக்கணித்தால் சிறிய பிரச்சினைகள் பெரியதாக மாறும். ஜனவரியின் இந்த கட்டத்தில் சில நபர்கள் அல்லது சூழ்நிலைகள் உங்கள் சக்தியை தொடர்ந்து உறிஞ்சி வருவதை தனுசு ராசிக்காரர்கள் உணர்வார்கள். நீங்கள் மற்றவர்களின் பிரச்சினைகளை எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு விஷயங்களை விளக்கி வருகிறீர்கள். ஆனால் உங்களுக்கு நேரம் கொடுக்க மறந்துவிட்டீர்கள். இப்போது இந்த உணர்ச்சி சோர்வு தெளிவாகத் தெரியும். அனைவருக்கும் கிடைக்க வேண்டியது
உங்கள் பொறுப்போ அல்ல என்பதே இந்த தீர்க்கதரிசனம் உங்களுக்கு கற்பிக்கிறது. எல்லைகளை அமைப்பது சுயநலம் அல்ல, அது சுய பாதுகாப்போ. ஜனவரி மாதத்தின் 8வது முக்கிய தீர்க்கதரிசனம் வாழ்க்கையின் திசையைப் பற்றியது. இந்த மாதத்தின் இறுதி நாட்களில் தனுசு ராசிக்காரர்கள் திடீரென்று அவர்கள் செல்ல விரும்பாத பாதையைப் பற்றிய தெளிவை பார்க்கத் தொடங்குவார்கள். இந்த தெளிவு முக்கியமானது, ஏனென்றால் பெரும்பாலும் மக்கள் தங்களுக்கு என்ன வேண்டும் என்று தெரியும், ஆனால் என்ன வேண்டாம் என்று தெரியாது. சில பாதைகள் குழப்பத்தை மட்டுமே தருகின்றன, அமைதியே அல்ல என்பதை புரிந்துகொள்ள ஜனவரி மாதம் உங்களுக்கு உதவும். சில முடிவுகள் பழக்கம், பயம் அல்லது மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளால் மட்டுமே எடுக்கப்பட்டன என்பதை நீங்கள் உணரலாம். இதை ஏற்றுக்கொள்வது எளிதல்ல. உண்மையில்
ஜனவரி மாதத்தில் ஜனவரி மாதத்தில் ராசிக்காரர்கள் ஜனவரி ராசிக்காரர்கள் சோதனை நடைமுறை ஜனவரி மாதத்தில் ஜனவரி இந்த மாதவாசனை காரியங்களை செலுத்துவது என்பது உங்களுக்கு ஜனவரி ஜனவரி மாதத்திற்கான கவனம் செலுத்த வேண்டும். முக்கிய கணித பரிணாமம் தனுசு ராசி மாதம் ராசிக்கு மாறாக நீங்கள் நீண்ட காலமாக யார் வெளியிலேயும் சாதகமாக அதிகமாக அடிப்படையில் உண்மையான எதிர்பார்ப்புகள் சில உறவுகள் அதற்கு பதிலாக ஜனவரி மாதம் மூலமெல்லாம் ஒரு பலனை தொடர முடியாது என்பதை கற்றுக்கொண்டீர்கள். இந்த நேரத்தில் இந்த தனுசு ராசிக்காரர்கள் உங்களை தேர்ந்தெடுப்பது என்பதையும் ஒவ்வொரு ஜனவரி சமமாக இருக்க முடியாத மனநிலையை அனுபவிக்கலாம் போது சாத்தியமானது அல்ல. தொடர்ச்சியான வாழ்வு இருக்கும் அவை நேரங்களை தயார்படுவதற்காகவே வரவிருக்கும் உங்களது சிறப்பாக இருக்கும். நீங்கள் பயப்படாத இடத்தில் அவற்றை புறக்கணித்துக் கொள்கிறீர்கள். சிறிய பிரச்சனைகள் மாறியதாக மாறும். வாழ்க்கை ஜனவரியின் அதே பழைய பாதையில் செல்ல முடியாது என்பது தனுசு ராசிக்குள் தெளிவாக தெரியும். உறிஞ்சி வருவதை தனுசு ராசிக்காரர்கள் உங்கள் சிந்தனை மாறிவிட்டது. மற்றவர்களின் பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு மாறிவிட்டன. மற்றவர்களுக்கு விஷயங்களை விளக்கி வருகிறீர்கள். வெளி உலகால் படிப்படியாக நேரம் கொடுக்க தொடங்குகிறீர்கள். ஜனவரி மாதத்தில் இந்த உணர்ச்சி சோர்வு தெளிவாக தெரியும். இந்த அனைவருக்கும் கிடைக்க வேண்டியதோ உங்கள் பொருட்களை அலறச் செய்வதாக இருந்தது. இந்த தீர்க்க தரிசனம் உங்களுக்கு வந்தது. அது உங்கள் எல்லைகளை அமைப்பது, உங்களை மீட்டெடுப்பதாக இருந்தது. சுய பாதுகாப்பு நீங்கள் எடுக்கும் ஜனவரி மாதத்தின் 8வது எடுக்க தைரியத்தை திரட்டுவதும் வாழ்க்கையின் முழுவதை பற்றியதையும் தீர்மானிக்கும். இந்த மாதத்தின் இறுதி நாட்களுக்கு தனுசு ராசிக்காரர்கள் இது ஒரு புதிய தொடக்கம் செல்ல விரும்பாத பாதையை தெளிவான தெளிவை பார்க்க தொடங்குவார்கள். நண்பர்களே, முக்கியமானது பகுதி ஏனென்றால் பெரும்பாலும் மக்கள் என்று தங்களது என்ன வேண்டும் என்று தெரியும். உங்கள் ஆனால் என்ன வேண்டாம் என்று தெரியாகட்டும். சில பாதைகள் குழப்பத்தை மட்டுமே தருகின்றன. ஒரு புதிய கணிப்புடன் நாளை என்பதை புரிந்து கொள்ள ஜனவரி மாதம் உங்களுக்கு உதவும். சில முடிவுகள் பழக்கம், பயம் அல்லது மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளால் மட்டுமே எடுக்கப்பட்டன என்பதை நீங்கள் உணரலாம். இதை ஏற்றுக்கொள்வது எளிதல்ல.